ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியில் தற்சமயம் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஓப்பனிங் தான். ஒரு நாள் போட்டி T20 போட்டி அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்க 2 பேரும் அடித்து தூள் கிளப்பிடுவாங்க. ஸோ இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் டெஸ்ட் போட்டி அப்படின்னு வரும்பொழுது ஓப்பனிங் சரியாக இல்லை. இப்போ KL ராகுல், முரளி விஜய் 2 பேரும் விளையாடுறாங்க. 2 பேருமே மோசமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஒரு சைடு ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா, தவான் இவங்களே டெஸ்ட் மேட்ச்சில் ஓப்பனிங் வீரர்களை களம் இறக்குங்க, அவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கொடுங்க, அதில் அவங்க மோசமாக விளையாண்டாங்கன்னா அவங்கள தூக்குங்க, வாய்ப்பே கொடுக்காம அவங்கள நீக்கினது சரியானதாக இருக்காது. ஸோ அதனால் ரோஹித் சர்மா மற்றும் தவானை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு சைடு ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவி ஷாவுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால தான் முதல் 2 டெஸ்ட் மேட்ச்சில் அவர் விளையாடலை. அடுத்து 3வது டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக பிருத்திவி ஷா விளையாடுவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிருத்திவி ஷா உள்ளே வந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முரளி விஜய் அல்லது KL ராகுல் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வெளியில் போயே ஆகணும். அப்போ இந்தியாவுடைய பயிற்சியாளர் ரவி சாஸ்திரிக்கும் இந்தியாவுடைய கேப்டனான கோலிக்கும் ஆஸ்திரேலிய அணியுடைய முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முரளி விஜயை தூக்குங்க, முரளி விஜயை தூக்கிட்டு அவருக்கு இடத்துல பிருத்திவி ஷா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் ரசிகர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, KL ராகுல், முரளி விஜய் 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது முரளி விஜய்க்கு 35 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுக்கல. KL ராகுலும் தான் பல வருஷமாக டெஸ்ட்டில் சொதப்பிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகளை அணி கொடுத்துட்டு இருக்காங்க. சேம் டைம் முரளி விஜய்க்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கல. முரளி விஜய் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டார்னா அவ்வளோதான், இனிமேல் அவர் வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுவே KL ராகுலுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சைடு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா முரளி விஜய்க்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு KL ராகுலுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.